திருப்பிக்கங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல இதை முதல்ல ஆண்டவர் ஆசரிக்க சொல்லும் போது எப்படி சொன்னாருன்றது அங்க இருக்குது. அதை இவங்க ஆசரிக்கும் போது எப்படி எப்படி ஆசரிச்சாங்கன்றது நம்பர்ஸ்ல இருக்குது. புது ஏற்பாடுல இந்த பண்டிகையை பத்தி என்ன சொல்லியிருக்குது, இது மூணுத்தை பார்த்துட்டு இன்னைக்கான செய்தியை ரொம்ப சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் லெவிட்டிகஸ் சாப்டர் 23 verse 23-24 வாசிங்க. விட்டுவிட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 23-24 வசனம். பின்னம் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. ஆமென். இது ஃபர்ஸ்ட் இந்த எக்கால பண்டிகையை எக்காலம் ஊதி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல அது எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணணும், அந்த எந்த டேட் வரலும் இதை செலிப்ரேட் பண்ணணும், இதுக்கப்புறமா என்ன பண்டிகை வரும் அப்படின்றது பார்த்தோம்னா நம்பர்ஸ், தி புக் ஆஃப் நம்பர்ஸ், என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 29 verse 1 and 2. என்னாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இங்கிலீஷ்ல கூட எடுத்து வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல கூட வாசிக்க வேண்டியது வரும். நம்பர்ஸ் சாப்டர் 29 verse 1 and 2. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவது, அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது, அது உங்களுக்கு எக்காலம் ஊதும் நாளாயிருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவை அது போதும். ஓகே, இப்போ கவனிங்க. முதல்ல இந்த எக்கால பண்டிகை 7 days செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபீஸ்ட். இந்த எக்கால பண்டிகை ஏசப்பாவனுடைய 2வது வருகைக்கு எப்படி சம்மந்தப்பட்டிருக்குதுன்னா, நம்ம பைபிள் நம்மளுக்கு சொல்லி தர்றது ஏசப்பாவனுடைய ராப்சர்னு ஒன்று இருக்குது, ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது, அவரோட பகிரங்க வருகை அப்படின்னு இருக்குது. ராப்சர்னா என்ன? இப்போ யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிச்சு அவரோட நல்மனமா இருக்கிறோமோ, அவர்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமோ, நம்மளுக்கு மகா உபத்திரம் வராது. உபத்திரவம் மகா உபத்திரவம்னு இருக்குது. அது என்ன டிஃபரன்ஸ்னா, நார்மலா நம்ம ஃப்ரீ வில்லோட நம்ம இந்த சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு இருக்குது பாத்தீங்களா? இந்த ஃப்ரீடம் பிடிங்குவாங்க. நம்ம இந்த மாதிரி பகிரங்கமா ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. ஃப்ரீடம் நம்ம கிட்ட பிடிங்கிக்குவாங்க. இதுதான் உபத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. மகா உபத்திரவம்னா சாத்தான ஃபாலோ பண்ணாதான் சாப்பாடு கிடைக்கும்ன்ற நிலைமைக்கு போயிடுவோம். பைபிள் சொல்லுது 666ன்ற ஒரு நம்பர். அந்த நம்பரை நெத்தியில நம்ம ஒட்டிக்க வேண்டியது இருக்கும், இங்க கையில ஒட்டிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பண்ணாதான் சாப்பாடு கிடைக்கும்ன்ற ஒரு நிலைமைக்கு பைபிள் சொல்லுது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. இது அப்படியே கொரோனா டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஏன்னா நம்ம கையில இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கறதுனால கை மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுது, கோவிட் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பணத்தை கேன்சல் பண்ணி யூபிஐ கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? அதே யூபிஐ இப்போ ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக இங்கே நம்ம சிம் கார்டு மாதிரி ஒரு சிப் இன்சர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஏடிஎம் கார்டுலலாம் ஒரு கோல்டன் கலர் ஒரு சிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சிப் இங்கே இன்சர்ட் பண்ணுவாங்க, இல்லை நெத்தியில் இன்சர்ட் பண்ணுவாங்க. நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் இந்த சிப்பை ஸ்கேன் பண்ணால் போதும், அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக காசு கட் ஆகிடும். கார்டு கொடுத்தா கூட கார்டுலேருந்து இது வருமா, நோய் வரும்ன்றதுனால கார்டை கூட கேன்சல் பண்ணுவாங்களாம். ஃபோன்ஸில் ரேடியேஷன் வருமா. இப்படியெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் எழுதி இருக்குது. ஃபோனுன்னு இல்லை, ஆனால் இந்த மாதிரி நம்ம முத்திரை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. சரி, இதெல்லாமே மகா உபத்திரவ காலத்தில் பைபிளில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பரலோகத்தில் இடம் இல்லைன்னு இருக்குது. இதை நம்ம பண்ணிக்க கூடாது. வைராக்கியமா ஆண்டவருக்காக இருக்க போறோமா இல்லை இது போட்டுக்க போறோமா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது எல்லாத்தையும் கம்பல்சரியா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா உபத்திரவ காலத்தில் வரும். இது நம்மளுக்கெல்லாம் நேரிடக்கூடாதுன்றதுனால ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறதுக்காக ரகசியமா ஒரு டைம் வருவாரு. அதுதான் ராப்சர். அது பூமி மேல வரமாட்டாரு, வானத்துல இருந்து எக்கால சத்தம் கேட்கும், ட்ரம்ஃபெட் சவுண்ட் கேட்கும். நம்ம இந்த பாடியில இல்லாம we will be transfigured, மறுரூபம் ஆக்கப்பட்டு நம்ம எங்க போயிடுவோம்? மத்திய ஆகாயத்துக்கு போயிடுவோம்ட்டு வசனம் சொல்லுது.
இந்த மத்திய ஆகாயத்துக்கு போற அந்த ஒரு சினாரியோ இருக்குது பாத்தீங்களா, அது ஸ்டார்ட் ஆக போறது வந்து இந்த ட்ரம்ஃபெட் ஃபீஸ்ட்ல தான். வருஷா வருஷம் இந்த இந்த எக்கால பண்டிகை வரப்போ நம்ம எல்லாம் உஷாராயிடணும். ஏன்னா பைபிள் சொல்லுது ஆண்டவருடைய ரகசிய வருகை கண்டிப்பா எக்கால பண்டிகை அப்பதான் இருக்கும். எக்கால பண்டிகையில தான் ஆண்டவர் வரப்போறாரு. இப்ப எக்கால பண்டிகையில தான் ஆண்டவர் வரப்போறாருன்னும் போது ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்கால பண்டிகை வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கணும், நம்மளை சுத்திகரிச்சுக்கணும், ரிப்பெண்ட் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு மறுபடியும் போயிடணும். நம்மளை பயம்படுத்துறதுக்காக சொல்ல, நெக்ஸ்ட் வீக்கு எக்கால பண்டிகை வரப்போகுது. ஸோ ஒரு வாரம் நம்மளுக்கு டைம் இருக்குது ஜெசி. சர்ச்சுள்ள உக்காந்து ஃபோன் பேசுறதுக்கு பதிலா இந்த ஒரு வாரம் ஜெபம் பண்ணலாம், அட்லீஸ்ட் சர்ச்சுக்குள்ளோ. ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இது. சரி, இந்த வருஷம் ஏசப்பா வரல, அடுத்த வருஷம் வந்தாலும் எக்கால பண்டிகைக்கு தான் வருவார். சரி, அடுத்த வருஷம் வரல, அதுக்கு அடுத்த வருஷம் வந்தாலும் எக்கால பண்டிகையில் தான் வருவார். எப்போ அவர் வந்தாலும் எக்கால பண்டிகையில் அவர் வரப்போறாரு. அதுக்கு ப்ரூஃப் வேணுமா? இல்லை, நீங்க சொல்லனா நம்ப மாட்டீங்கல்ல. எடுங்க 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அதுல சில 50ல இருந்து வந்து நம்ம வாசிக்க வேண்டியது இருக்குது. 50ல இருந்து 54 வரைக்கும் வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். போதும், அது வரலாம் போதும். ஓகே, இது 52ஆம் வசனம். இது நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 டைம் 5 டைம் தியானத்தோட படிங்க, உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கவனிங்க, 1 Corinthians chapter 15 verse 52. இந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஆண்டவர் வந்து எக்காலம் அந்த தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும் என்ன ஆயிடுவோமா? மறுரூபமாக்கப்படுவோம். இங்கிலீஷ்ல வந்து சேஞ்சுடுன்னு சிம்பிளா இருக்குது, ஆனா ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்பிகர்டு. நாம் மறுரூபமாக்கப்படுவோம். தமிழ்ல ரொம்ப நல்லா மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. எப்போ? ஆண்டவருடைய எக்கால சத்தம், கடைசி எக்காலம். கடைசி எக்காலம்னா 7 நாள் இந்த எக்கால பண்டிகை நான் சொன்னேன். முதல் நாள் எக்காலம் ஊதுவாங்க, 2வது நாள் எக்காலம் ஊதுவாங்க, 3வது நாள் எக்காலம் ஊதுவாங்க. 22ஆம் தேதி ஆரம்பிக்கிற இந்த பண்டிகை 29ஆம் தேதி வரைக்கும் டெய்லி எக்காலம் ஊதுவாங்க. அதுல 7வது நாள் ஊதுற எக்காலம் இருக்குது பாத்தீங்க, அதான் கடைசி எக்காலம். கடைசி எக்காலம் துணிக்கிற அந்த டைம்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள ஃபர்ஸ்ட் செத்துட்டவங்களை உயிரோட எழுப்பிட்டு, உயிரோடு இருக்கிற நாம் என்ன ஆயிடுவோம்? டிரான்ஸ்பிகர்ட் ஆயிடுவோம், மறுரூபம் ஆக்கப்படுவோம். சரி, இந்த டிரான்ஸ்பிகரேஷன் யாரெல்லாம் ஆவாங்க? ஏசப்பாவை ஏத்துக்குன்னு அவரோட நல்மனமா இருக்கிறவங்க. யாரெல்லாம் ஆக மாட்டாங்க? ஒண்ணு ஏசப்பா யாருன்னு ஆன்சர் வானா சிஸ்டர், மைக் ஆஃப் பண்றவங்க போதும், பைபிள் மாத்திரம் வாசிச்சா போதும். ஓகே, ஏசப்பாவை ஏத்துக்காதவங்க, ஏசப்பானா யாருன்னே தெரியாதவங்க, ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்மாற்றத்துல போயிட்டு இருக்கிறவங்க, இவங்க 3 பேரும் உலகத்திலே இருக்குவாங்க. நம்ம எல்லாம் ஏசப்பாவை ஏத்துக்குன்னு அவரோட நல்மனமா இருக்கிறவங்க எல்லாம் அவர் கூட மத்திய ஆகாயத்துக்கு போயிடுவோம். எத்தனை பேருக்கு என் கூட அங்க வரணும்னு ஆசை? ஃபர்ஸ்ட் நான் போகணும்னு எனக்கு ஆசை, என் கூட நீங்க எல்லாம் வரணும்னு எனக்கு ஆசை. அதனால இந்த ஒரு வாரத்தை இது ரொம்ப சிம்பிளா நம்ம இதை முடிச்சிடலாம். இந்த வாரம் ஃபுல்லா தயவு செஞ்சு ப்ரேயர்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை ஆண்டவர் நெக்ஸ்ட் மண்டே வந்துட்டாருன்னா யாராலையும் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா அவர் வரப்போறது ஒரு எக்கால பண்டிகையில தான். இந்த எக்கால பண்டிகையில தான் வருவாரா தெரியாது, ஆனா வரப்போறது எக்கால பண்டிகையில தான். அதனால ஒவ்வொரு எக்கால பண்டிகை வர்றதுக்கு முன்னாடியோ நம்ம எப்படி இருக்கணும்? ப்ரிப்பேர்டா இருக்கணும். அந்த எக்கால பண்டிகை ஆரம்பிச்சு அந்த 7 நாளும் எப்படி இருக்கணும்? பாவ மன்னிப்போட ஜெபம் பண்ணணும். ஏன்னா இந்த எக்கால பண்டிகை முடிஞ்சு நெக்ஸ்ட் 2 டேஸ்க்குள்ளலாம் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் வருது. இது முடிஞ்சு நெக்ஸ்ட் 3வது நாள் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அந்த நாள் ஃபுல்லா என்ன பண்ணணும்? நம்ம உபாசமா இருந்து பாவ மன்னிப்பு கேட்கணும். அந்த பாவ மன்னிப்பு கேட்டு முடிச்சு நெக்ஸ்ட் 5 நாளுக்குள்ளலாம் கூடார பண்டிகை ஆரம்பிக்குது. கூடார பண்டிகையினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவுக்கும் சபையாகிய எனக்கும் அன்னைக்குதான் கல்யாணம் ஆகும். என் கல்யாணம் 7 நாள் திருவிழா மாதிரி ஆண்டவர் கொண்டாடுவார். என் கல்யாணம் நம்ம எல்லாரோடைய கல்யாணமும், ஆண்டவரோட நம்மளுக்கு நடக்க போகிற அந்த கல்யாணத்தை ஆண்டவர் 7 நாள் கொண்டாட போறார். இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் என்ன தெரியுங்களா? பிதா முன்னாடி நம்மளை கூட்டின்னு போயிட்டு இதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு.
இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு. அப்போ பிதா விரும்புகிற பரிசுத்தம் நம்மளுக்குள்ள இருக்கணும்ல, பிதா எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மளுக்குள்ள இருக்கணும்னா அதை நம்ம மன்னிப்பு கேட்டு தானே வாங்கிக்கணும். நீங்க வந்து எந்த நிலையில நீங்க இங்க வந்திருந்தாலும் போறப்போ இந்த எண்ணத்தோட போங்க. நான் இந்த வாரம் ஃபுல்லா நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். தெரிஞ்சு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், தெரியாம நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்கும் நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். ஏன்னா பாவ மன்னிப்பு நம்ம கேட்டோம்னா அவர் தரதில்லைன்னு சொல்றதே இல்லை. எங்க ஆண்டவருக்கு பாருங்க, மன்னிப்பு கேட்கறவங்களுக்கு அந்த மன்னிப்பு அவர் ரிஜெக்ட் பண்றவரே இல்லை. He always forgives. ஆனா forgiveness கேட்காத இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கிட்டவே சேர்க்கறது இல்லை. ரெண்டு சைடு இருக்குது இந்த காயினுக்கு. நம்ம ஆண்டவருக்கு ரெண்டு முகம் இருக்குது. ஒரு முகம் மன்னிப்பு கேட்கறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் மன்னிச்சிடுறாரு. இன்னொரு முகம் மன்னிப்பு கேட்காதவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் துரத்திடுறாரு. நீங்க எந்த சைடு இருக்கிறீங்கன்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. எந்த பக்கத்துல நீங்க இருக்கணும்ன்றதை நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. இந்த வாரம் முழுக்க ஜெபம் பண்ணி ஒருவேளை நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சாலும், தப்பு பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க பாருங்க, அதுவே பெருமை, அதுவே ஒரு பாவம். அதுக்காகவே நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்குது. ஃபைன், நம்ம எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணாம இருந்தாலும் இந்த வாரம் முழுக்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க. இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. இந்த வாரம் மாத்திரம் இல்லை, லைஃப் லாங் டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் ஸ்பெஷலா இந்த எக்கால பண்டிகை வர்றது முன்னிட்டு ஆண்டவரோட வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற மனவாட்டியா நம்ம இருக்கிறதுனால, நம்ம தான் சர்ச், நம்ம தான் அவருடைய மனவாட்டி. வி ஆர் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். அவரை கல்யாணம் பண்ணிக்க போற மனவாட்டி நம்ம தான். அதனால நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. ஓகே, நீங்க திரும்பி